10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? உன்னுடைய சுமையவாது 9 மாசத்துல இறக்கி வச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இதெல்லாம் காமெடிக்கான நல்லா இருக்குங்க. பிரெக்னன்ட் டெலிஸ் வந்து மென்னுக்கு இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. இதனால வரக்கூடிய மேஜர் இஷ்யூ வந்து பேக் பெயின். இந்த பேக் பெயின் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். பிரெக்னன்சி அப்போ ஹார்மோன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதுல முக்கியமான சேஞ்சஸ் வந்து இந்த ஜாயின்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ்ல நடக்குங்க. இது ஏன்னா டெலிவரி அப்ப ஒரு பேபி வெளியே வரதுக்காக ரெடி ஆக்குறது. அந்த ஏரியால இருக்கிற லிகமெண்ட்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் எல்லாமே லூசன் ஆகும். அன்ஸ்டேபிள் ஆகுறதுனாலயே பேக் பெயின் வரலாம். செகண்ட் வந்து வெயிட் கெயின். பிரெக்னன்சி அப்ப ஒரு 10 to 12 kgs ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆவாங்க. இந்த வெயிட் வந்து அங்க இருக்கிற லோவர் பேக் மசில்ஸ்லயும் ஸ்பைன்ஸ்லயும் டிரான்ஸ்பர் ஆகுறதுனாலயே பேக் பெயின் வரலாம். மூணாவது வந்து போஸ்டரல் சேஞ்சஸ். பேபி வளர வளர யூட்ரஸுமே பெருசாக ஆரம்பிக்கும். அவங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் முன்னாடி வந்துருவாங்க. இதை கரெக்ட் பண்றதுக்காக அவங்களோட போஸ்டரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் லம்பார் லார்டோசிஸ் சொல்லுவோம். இதனாலேயே பேக் பெயின் வரலாம். நாலாவது வந்து ஃபுட்வேர். வேரிங் அன்சப்போர்ட்டிவ் ஷூஸ் ஆர் சாண்டில்ஸ்னால கூட பேக் பெயின் வரலாம். அஞ்சாவது வந்து வீக் கோர் மசில்ஸ். பிரெக்னன்சி அப்போ அப்டமன்ல இருக்கிற மசில்ஸ்லாம் வீக் ஆகி ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். இட் வில் பி ஹார்ட் டு சப்போர்ட் த ஸ்பைன்.